ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நெஸ்டட் ஃபார் லூப்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகே, நெஸ்டட் ஃபார் லூப்னா ஒன்றும் இல்லை, ஒரு லூப்புக்குள்ளே இன்னொரு லூப் இருந்துச்சு அப்படின்னா அதை தான் நம்ம நெஸ்டட் ஃபார் லூப்னு சொல்கிறோம். இன் ஜாவா நெஸ்டட் ஃபார் லூப் இஸ் எசென்ஷியலி a loop that runs inside another loop. ஒரு லூப்புக்குள்ளே இன்னொரு லூப் இருக்கிறது. நம்ம ஒரு இஃப்குள்ளே இன்னொரு இஃப் போட்டு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு லூப்புக்குள்ளே இன்னொரு லூப் இருந்துச்சு அப்படின்னா அதை தான் நம்ம நெஸ்டட் ஃபார் லூப்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஜஸ்ட் ரன் பண்ணி காட்டுறேன். ஃபார் int I equal to 1, I less than or equal to 5, I equal to I plus 1. ஸோ இப்போ இந்த ஃபார் லூப்புக்குள்ளே நம்ம ஆல்ரெடி இது நார்மல் ஃபார் லூப், நமக்கு தெரிஞ்ச ஃபார் லூப் தான். இந்த ஃபார் லூப்புக்குள்ளே நான் இப்போது ஜான்னு போடுறேன். இப்போ இந்த ஜான் எத்தனை டைம் பிரிண்ட் ஆகும்? இப்போ இந்த ஜான் எத்தனை டைம் பிரிண்ட் ஆகும்? கம்பைல் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். 5 டைம் பிரிண்ட் ஆகுது கரெக்டாக. ஸோ நான் இன்னொரு ஃபார் லூப் க்ரியேட் பண்ணுறேன். ஃபார் int I equal to, இந்த டைம் ஐக்கு பதிலாக ஜே அப்படின்ற ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நான் இங்கே ஐ யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இங்கே ஜேன்னு சொல்லி ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஜே ஈக்குவல் டு 1. என்ன வேரியபிள் வேணாலும் யூஸ் பண்ணலாம், ஐ தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. ஓகே, இங்கே வந்து நீங்கள் கவுண்ட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். கவுண்ட் ஈக்குவல் டு 1, கவுண்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5, கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் ப்ளஸ் 1. ஓகே, இப்போது இங்கே கவுண்ட் ஈக்குவல் டு 1, கவுண்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2ன்னு வச்சுக்கலாம். அப்புறம் இதுக்குள்ளே ஜான்னு பிரிண்ட் பண்ணுறேன். வேறு பேர் பிரிண்ட் பண்ணலாம், ஜான் வேணாம். ஜஸ்ட் லெட்ஸ் சே கார்ட். இப்போ நான் இந்த ப்ரோக்ராமரை கம்பைல் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். இப்போது அவுட்புட் என்ன வரும்? இதில் ஜான் அப்படின்றது 5 டைம்ஸ் பிரிண்ட் ஆகும், இதில் கார்த்தி அப்படின்றது 2 டைம் பிரிண்ட் ஆகும். கரெக்டாக? ஜான் 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 கார்த்தி கார்த்தி. புரிஞ்சா? ஓகே. ஆனால் இப்போ கவனிங்க, இந்த ஃபார் லூப் எடுத்து நான் இங்கே போட்டுடுறேன். இப்போ என்ன நடக்கும் கெஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த ப்ரோக்ராமில் என்ன நடக்கும், எப்படி இந்த ப்ரோக்ராம் ஒர்க் ஆகும் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கவனிங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த லூப் எத்தனை டைம் ரன் ஆகும்? இந்த லூப் எத்தனை டைம் ரன் ஆகும்? இந்த லூப் 5 டைம்ஸ் ரன் ஆகும். கரெக்டாக? ஃபஸ்ட்டு இந்த லூப் ஒரு டைம் ரன் ஆகுறப்ப இதுக்கு உள்ளே இருக்கிற ஃபார் லூப் இது எத்தனை டைம் ரன் ஆகும்? இது 2 டைம் ரன் ஆகும். கரெக்டாக? அப்போது நல்லா கவனிங்க, ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 எடுத்துடுறேன், ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1ன்னு போடுறேன். ஓகேவா? அப்போது இந்த ஃபார் லூப் இப்போது ஒரே தடவை தான் ரன் ஆக போகுது. ஆனால் இந்த ஃபார் லூப் எத்தனை தடவை ரன் ஆகும்? 2 தடவை ரன் ஆகும். ஸோ இந்த ஃபார் லூப்போட கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் இந்த ஃபார் லூப்பும் ஒர்க் ஆகும். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணிவிட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஐ ஈக்குவல் டு 1, ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1, ஐ ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 1. அப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவா? ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1, அதாவது 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 ட்ரூ அப்படின்றப்போ உள்ளே வரும். உள்ளே இன்னொரு ஃபார் லூப் இருக்குது. ஓகேவா? இந்த ஃபார் லூப்பை இப்போ நம்ம செக் பண்ணுறோம். இந்த ஃபார் லூப்பில் int கவுண்ட் ஈக்குவல் டு 1, கவுண்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2. இப்போ கவுண்ட் என்னவா இருக்குது? 1ஆக இருக்கும். ஓகேவா? கவுண்ட் 1ஆக இருக்கும். அப்போது இது ட்ரூவாக இருக்கிறப்ப கார்த்தின்னு ஒரு தடவை பிரிண்ட் ஆகும். அடுத்து அந்த கவுண்ட் திரும்பவும் என்ன ஆகும்? கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் ப்ளஸ் 1 ஆயிரும். அப்போ திரும்பவும் என்ன ஆகும்? கவுண்ட் 2 ஆகும். 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 பார்க்கும். அப்போ கார்த்தி இந்த இடத்துல 2 தடவை பிரிண்ட் ஆகும். ஓகே, கார்த்தி இந்த இடம் எனக்கு 2 தடவை பிரிண்ட் ஆகும். இந்த கார்த்தி 2 தடவை பிரிண்ட் ஆகணும். இந்த ஃபார் லூப் பிரேக் ஆயிரும். திரும்பவும் இந்த ஃபார் லூப்புக்கு போகும். இந்த ஃபார் லூப்பில் ஐ ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 1, அப்போ ஐ என்ன ஆகுது? 2 ஆகுது. 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 பார்ப்போம், கிடையாது. அப்போ இந்த ஃபார் லூப் போட்டு வெளியே வந்துடும். ஓகே, திரும்பவும் நான் சொல்கிறேன், நல்லா கேர்ஃபுல்லாக கவனிங்க. இந்த இடத்துக்கிட்ட ஃபஸ்ட்டு நமக்கு இங்கே 2 விஷயம் நடக்குது. ஓகேவா? இங்கே ஒரு ஃபார் லூப் இருக்குது, நமக்கு இங்கே ஒரு ஃபஸ்ட்டு லூப் ஐ லூப் இருக்குது, அடுத்து ஒரு ஜே லூப் இருக்குது. இதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றப்ப ஸ்டெப் 1ல் சப் பிரான்ச் மாதிரி நடக்குது. ஓகேவா? ஸ்டெப் 1ல் ஒரு சப் பிரான்ச் நடக்குது. அதாவது இந்த ஸ்டெப் 1ல் ஃபஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா ஐ ஈக்குவல் டு 1 இருக்குது. ஓகே, அண்டு கண்டிஷன் செக் பண்ணுறோம். 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 செக் பண்ணுறோம். ஆமாம் ட்ரூ அப்படின்றப்ப கீழே இன்னொரு பிரான்ச் ஓப்பன் ஆகுது. இங்கே என்ன ஆகுது? கவுண்ட் ஈக்குவல் டு 1, 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 அப்படின்னு பார்க்குறப்ப ஆமாம் ட்ரூ அப்படின்றப்ப என்ன பிரிண்ட் ஆகுது? வெளியே கார்த்தின் பிரிண்ட் ஆகுது. அடுத்து இங்கே கவுண்ட் வந்து 2 ஆகுது. கவுண்ட் ஈக்குவல் டு 2 ஆகும். அப்போ 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 ஆமாம் ட்ரூ. அப்போ திரும்பவும் கார்த்தி பிரிண்ட் ஆகும். அடுத்து கவுண்ட் என்ன ஆகும்? 3 ஆகும். 3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 கிடையாது. அப்போ என்ன ஆகும்? திரும்பவும் இங்கே வரும். இந்த ஃபார் லூப் பிரேக் ஆனோடனே இந்த ஃபார் லூப்புக்கு வருது. இந்த ஃபார் லூப்லேயும் ஐ ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 1, அப்போது ஐ ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 1னா இங்கே 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 வரும். இந்த ஃபார் லூப்பும் பிரேக் ஆயிரும், வெளியே வந்துடும். கார்த்தி 2 தடவை பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த இடத்துல ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 போடுறேன். இப்போ என்ன பிரிண்ட் ஆகும் கெஸ் பண்ணுங்கள், கரெக்டாக கெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஃபார் லூப் 2 தடவை ரன் ஆகும் ஐ ஈக்குவல் டு 1 இருக்கிறப்ப. அடுத்து ஐ என்னவாகும்? 2 மாறும். ஐ 2 மாறுறப்ப திரும்பவும் இது இன்னும் 2 தடவை ரன் ஆகும். ஓகே, இந்த ஃபார் லூப் பேஸ் பண்ணி தான் இது ரன் ஆகுது. இப்போ நான் திரும்ப ரன் பண்ணுறப்ப இப்போ 4 தடவை ரன் ஆகும். பாருங்கள், கார்த்தி பேர் 4 தடவை பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ நான் ஐ ஈக்குவல் டு 3ன்னு போட்டேன்னா என்ன ஆகும்? 3ன்னு போட்டேன்னா என்ன ஆகும்? 6 தடவை ரன் ஆகுது. ஓகே, இதை பேஸ் பண்ணி உள்ளே இருக்கிறது ரன் ஆகுது. இந்த கண்டிஷன் ட்ரூனா இந்த ஃபார் லூப் 2 தடவை ரன் ஆகுது. திரும்பவும் இந்த கண்டிஷன் ட்ரூவான்னு பார்க்குது. திரும்பவும் இந்த ஃபார் லூப் 2 தடவை ரன் ஆகுது. திரும்பவும் இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகுது. திரும்பவும் இந்த ஃபார் லூப் 2 தடவை பிரிண்ட் ஆகுது. ஓகே,
இதை தான் நம்ம வந்து நெஸ்டட் ஃபார் லூப் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, சூப்பர், குட். எகெயின் இதை கவனிங்க. இந்த எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்கிறேன். டீச்சர் ஆஸ்க் யூ டு ரைட் த வேர்ட் ஜான் 5 times ஆன் த போர்ட். டீச்சர் வந்து அதே எக்ஸாம்பிள் தான். எகெயின் டீச்சர் வந்து 5 times போர்டில் ஜான் எழுத சொல்கிறாங்க. 5 times வந்து போர்டில் ஜான் எழுத சொல்கிறாங்க. 5 times யார் எழுத சொல்கிறா அப்படின்னா டீச்சர் 1. ஓகேவா? ஃபஸ்ட்டு டீச்சர் வந்து 2 தடவை எழுத சொல்கிறாங்க. நீங்கள் 5 தடவை எழுத சொல்கிறாங்க, நீங்களும் 5 தடவை எழுதுறீங்க. 5 தடவை ஜான் எழுதியாச்சு. கரெக்டாக? ஓகே. அடுத்து திரும்ப 2வது டீச்சர் வந்து திரும்பவும் 5 தடவை எழுத சொல்கிறாங்க. டீச்சர் 2 திரும்பவும் 5 தடவை எழுத சொல்கிறாங்க. இப்போது கவனிங்க, இது என்ன தான் காப்பி பேஸ்ட்டு தான். இதுதான் திரும்பவும் இங்கே நடக்குது. கரெக்டாக? இதுதான் திரும்பவும் இங்கே நடக்குது. ஒருவேளை 3வது டீச்சர் வந்து திரும்பவும் என்ன 5 தடவை எழுத சொன்னாங்கன்னா திரும்பவும் அதை காப்பி பேஸ்ட் பண்ணுவேன். அப்போது இந்த ஃபார் லூப் எனக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. கரெக்டாக? 3 தடவை இந்த ஃபார் லூப் ரிப்பீட் ஆகுது. கரெக்டாக? இந்த ஃபார் லூப் 3 தடவை ரிப்பீட் ஆகுது. அப்போது நல்லா கவனிங்க. டீச்சர் 1, டீச்சர் 2, டீச்சர் 3 3 டீச்சரும் என்ன சொல்கிறாங்க? இந்த ஃபார் லூப்பை ரன் பண்ண சொல்கிறாங்க. புரியுதா? ஃபஸ்ட்டு டீச்சர் வந்து இதை ரன் பண்ண சொல்கிறாங்க, செகண்ட் டீச்சர் ரன் பண்ண சொல்கிறாங்க, 3rd டீச்சர் ரன் பண்ண சொல்கிறாங்க. அப்போ இது 3 தடவை ரன் ஆகுது. 3 தடவை இதை நான் காப்பி பேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே நான் ஒரு ஃபார் லூப்பை யூஸ் பண்ணி இதை நான் 3 தடவை ரன் பண்ண வைக்கலாமா? ஃபார் இன்ட் டீச்சர் ஈக்குவல் டு 1 ஃபஸ்ட்டு டீச்சர், டீச்சர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3, அடுத்து டீச்சர் ஈக்குவல் டு டீச்சர் ப்ளஸ் 1. அப்போ எத்தனை டீச்சர் ஆயிடுச்சு? 3 டீச்சர் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு டீச்சர் வந்து 5 தடவை எழுத சொல்கிறாங்க, செகண்ட் டீச்சர் வந்து போர்டில் 5 தடவை எழுத சொல்கிறாங்க, 3rd டீச்சர் வந்து போர்டில் 5 தடவை எழுத சொல்லுவாங்க. இப்போ எனக்கு சேம் அவுட்புட் வரும். பாருங்கள், நான் அவுட்புட் ரன் பண்ணி காட்டுறேன். சூப்பர். இப்போ உங்களுக்கு இது இன்னும் கொஞ்சம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பக்கா. இப்போது இந்த ப்ரோக்ராமை போடலாம். இந்த ப்ரோக்ராமில் நல்லா கவனிங்க, 3 தடவை ஸ்டார் பிரிண்ட் ஆகணும், 3 லைனில் பிரிண்ட் ஆகணும். ஓகேவா? இதை நம்ம டேரெக்டாக ஒரே ஒரு ஃபார் லூப் வச்சும் போடலாம். ஆனால் இதை 2 ஃபார் லூப் வச்சு நான் போட போகிறேன் உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஸோ ஃபார் இன்ட் I ஈக்குவல் டு 1, I லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3, I ஈக்குவல் டு I ப்ளஸ் 1 3 தடவை ரன் பண்ணணும். கரெக்டாக? அப்போது சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட், இந்த இடத்துல நான் ஸ்டார் மட்டும் போடுறேன். பிரிண்ட் தான் போட்டிருக்கேன். பிரிண்ட் எல்என் போட்டால் தான் அடுத்த லைன் போகும். பிரிண்ட் மட்டும் போட்டால் அங்கேயே தான் இருக்கும். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். பாருங்கள், 3 தடவை இந்த ஸ்டார் வந்துருச்சு. இப்போ இதே ஸ்டார் எனக்கு எத்தனை தடவை வேணும்? 3 தடவை வேணும். அப்போ நான் என்ன பண்ணலாம்? இதுக்கு மேலே இன்னொரு ஃபார் லூப் போடுறேன். ஃபார் இன்ட் ஜே ஈக்குவல் டு அதே மாதிரி 1, ஜே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3, ஜே ஈக்குவல் டு ஜே ப்ளஸ் 1. அப்போது இந்த ஃபார் லூப் எத்தனை தடவை ரன் ஆகும்? இந்த ஃபார் லூப் பாருங்கள், இந்த ஃபார் லூப் வந்து ஒரே லைனில் ஸ்டார் 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 3 ஸ்டாரை வந்து பிரிண்ட் பண்ண வைக்குது. இந்த ஃபார் லூப் என்ன பண்ணணும்? அடுத்தடுத்த லைனுக்கு எடுத்துகிட்டு போகணும். ஓகேவா? 3 லைன் கொண்டு வரணும். இப்போ நான் இந்த ஃபார் லூப் அப்படியே எடுத்து இதுக்குள்ளே போடுறேன். என்ன ஆகுதுன்னு பாருங்கள். 3 தடவை ஸ்டார் பிரிண்ட் ஆகும். திரும்பவும் என்ன ஆகும்? 3 தடவை ஸ்டார் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் திரும்பவும் இங்கே வரும். கரெக்டாக? 3 தடவை ஸ்டார் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் திரும்பவும் இங்கே வரும். திரும்பவும் 3 தடவை ஸ்டார் பிரிண்ட் ஆகும். திரும்பவும் இங்கே வரும். திரும்பவும் 3 தடவை ஸ்டார் பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். எல்லாமே ஆனால் எங்கே பிரிண்ட் ஆகிருக்கு? ஒரே லைனில் பிரிண்ட் ஆகிருக்கு. இது 3 தடவை பிரிண்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு இது 3 தடவை பிரிண்ட் ஆகுது. இது 3 தடவை பிரிண்ட் ஆனோடனே எனக்கு என்ன ஆகணும்? அடுத்த லைன் போகணும். இந்த ஃபார் லூப் முடிஞ்ச உடனே எனக்கு என்ன ஆகணும்? ஒரு லைன் வரணும். அப்போ லைனுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்? சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்னு போடுறேன். கவனிங்க, இந்த ஃபார் லூப் ஃபஸ்ட்டு 1 டைம் ஃபஸ்ட் லைன் ஃபஸ்ட்டு இந்த லைன் வேணும் 1. இந்த லைனில் நான் என்ன பண்ணுறேன்? 3 தடவை பிரிண்ட் பண்ணுறேன் ஸ்டார் ஸ்டார் ஸ்டார்னு. அடுத்து ஒரு லைன் விடுறேன். அடுத்த லைன் விட்டதுக்கப்புறம் திரும்பவும் இந்த ஃபார் லூப். ஓகே, ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு அழகாக 3 லைனில் வந்துருச்சு. சூப்பர். பக்காவா? பக்கா. இப்போ வீடியோவை மட்டும் பாஸ் பண்ணிவிட்டு இதை உங்களால் பண்ண முடியுமான்னு பாருங்கள். நல்லா யோசிச்சு 3 ஸ்டார் எப்படி கொண்டு வருதுன்னு பண்ணியாச்சு. ஆனால் இப்போது ஃபஸ்ட்டு 1 ஸ்டார் தான் வரணும், அடுத்து 2 ஸ்டார் வரணும், அடுத்து 3 ஸ்டார் வரணும். இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு யோசிச்சு பார்த்து பண்ணுங்கள். ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். நிறைய பேர் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ நல்லா கவனிங்க, கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் இருக்கும் இது. ஸோ நல்லா கவனிங்க, இங்கே 2 விஷயம் நடக்குது. கரெக்டாக? ஃபஸ்ட்டு ஜே ஈக்குவல் டு 1 இருக்குது. ஜே ஈக்குவல் டு 1 இருக்கிறப்ப I ஈக்குவல் டு 1, I லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3, I ஈக்குவல் டு I ப்ளஸ் 1. அதனால் இப்போ என்ன ஆகுது? இந்த I 3 தடவை ரன் ஆகிறதுனால எனக்கு ஸ்டார் ஸ்டார் ஸ்டார்னு பிரிண்ட் ஆகுது. நல்லா கவனிங்க. இப்போது நம்மளோட கொஸ்டின் என்ன? ஃபஸ்ட்டு 1 பிரிண்ட் ஆகணும், அடுத்து 2 பிரிண்ட் ஆகணும், அடுத்து 3 பிரிண்ட் ஆகணும். கரெக்டாக? இங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இங்கே எனக்கு ஒரே ஒரு ஸ்டார் தான் ஃபஸ்ட்டு வேணும். ஆனால் ஒரே ஒரு ஸ்டார் வர்றதுக்கு பதிலாக 3 ஸ்டார் வந்திருக்கு. ஏன்னா இந்த இடத்துல லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3ன்னு போட்டிருக்கேன். இப்போ நான் இந்த இடத்துல லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1ன்னு போட்டேன் அப்படின்னா என்ன ஆகும்? ஒரு ஸ்டார் மட்டும் பிரிண்ட் ஆகும். கரெக்டாக? கரெக்ட். அடுத்து ஜே ஈக்குவல் டு 2. ஜே வந்து 2 ஆகும். இந்த லூப் முடிஞ்சோடனே அடுத்து 2 ஆகும். இங்கே I ஈக்குவல் டு 1,
ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இங்கே ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார் வந்துருச்சு, அடுத்ததில் 2 ஸ்டார் வரணும்னா என்ன பண்ணணும், இங்கே 2ன்னு போடணும். கரெக்டாக ஐ ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 1, அப்போ எனக்கு 2 ஸ்டார் வரும். அடுத்து ஜே என்ன ஆகும், இந்த லூப்பில் வர்றப்ப திரும்ப ஜே 3 ஆகும், ஜே ஈக்குவல் டு 3 ஆகும். அப்போது ஐ ஈக்குவல் டு ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3ன்னு போடுவேன், அப்போ என்ன ஆகும், 3 ஸ்டார் வரும். புரியுதா? 1 ஸ்டாரு 2 ஸ்டார் 3 ஸ்டார். அதுக்கு நான் இப்போ என்ன மாற்றணும், இந்த இடத்துல 3ன்னு இருக்கிறதுக்கு பதிலாக ஃபஸ்ட் டைம் இந்த லூப் ஃபஸ்ட் டைம் ஜே லூப் ரன் ஆகிறப்ப இந்த இடத்துல 1 இருக்கணும், செகண்ட் டைம் இந்த லூப் ரன் ஆகிறப்ப இந்த இடத்துல 2 இருக்கணும், தேர்ட் டைம் இந்த லூப் ரன் ஆகிறப்ப இந்த இடத்துல 3 இருக்கணும். இப்போ நான் எப்படி லூப் ரன் ஆகிட்டு இருக்கிறப்பவே இதை மாற்றுறது, லூப் ரன் ஆகிட்டு இருக்கிறப்பவே நம்மளால் மாற்ற முடியாது. இப்போ நான் சொல்ல போகிறத நல்லா கவனிங்க. இந்த இடத்துல எனக்கு 1 வேணும். கரெக்டாக ஃபஸ்ட் டைம் லூப் ரன் ஆகிறப்ப ஜேல என்ன இருக்குது, 1 இருக்குது. அப்போ இந்த இடத்துல நான் ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜேன்னு போடலாமா, அப்போ என்ன ஆகும், ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1ன்னு இருக்கும். திரும்ப ஜே வந்து 2வாக மாறும், ஸ்டெப் 2ல் ஜே 2வாக மாறும். இங்கேயும் 2ன்னு இருக்குது, அப்போ இந்த இடத்துலையும் நான் வந்து ஜேன்னு போடலாமா, ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜேனா 2வா, இங்கே ஜே ஈக்குவல் டு 3ன்னு இருக்குது. அப்போ திரும்பவும் இந்த இடத்துல நான் இங்கேயும் 3ன்னு இருக்குது, அப்போ இந்த இடத்துலையும் நான் 3 ஜேன்னு போடலாமா. அப்போ நான் கவனிங்க, இங்கே நான் ஐ ஈக்குவல் டு 3ன்னு போடுறதுக்கு பதிலாக ஐ ஈக்குவல் டு நான் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜேன்னு போட்டேன் அப்படின்னா, இப்போ நான் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு இந்த ஸ்டார் பேட்டர்ன் கிடச்சிருச்சு. சூப்பராக பக்கா. எகெயின் நோட் பண்ணி எடுத்துக்கோங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை ரன் பண்ணி பாருங்கள் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி. ஓகே, ஸோ இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். See you next video. Bye-bye.